ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு பேபி ட்ரெஸ் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 20 இன்ச்சு விட்த்தும் 10 இன்ச்சு ஹைட்லையும் ஒரு துணி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்குள்ள பேசிக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பாருங்க. நான் இதுக்கு முன்னால் போட்ட வீடியோ வந்து அண்டர்வேரு ஷார்ட்ஸ் ரெண்டுமே பேசிக்காக போட்டிருக்கேன். பிகினர்ஸுக்காக வேண்டி தான். ஃபஸ்ட்டு வந்து அது நீங்கள் ஒரு 3 பீஸ் இல்லைன்னா 5 பீஸ் கண்டிப்பாக தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி இதுவும் அப்படி தான். இப்போ இந்த துணி வந்து நல்ல பக்கமாக இருக்குது. இது நம்ம வந்து மார்க் பண்ணும்போது நல்ல பக்கமாக மார்க் பண்ணக்கூடாது. அதனால் உள் பக்கமாக போட்டு மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நேராக 2ஆக கரெக்டாக மடக்கி போடணும். துணியை ஹாஃப் கரெக்டாக வரணும். அதுக்கப்புறம் இந்த ஜாயின் பக்கம் உங்கள் பக்கம் வச்சுட்டு திரும்ப அந்த பக்கம் எடுத்து அந்த கட் பண்ண பக்கம் எடுத்து இந்த பக்கத்தில் இப்படி கொண்டு வரணும். அதுக்கு மேலே கொண்டு வரும்போது 1 இன்ச்சு வந்து அதிகமாக எடுத்து வச்சு அதை திரும்ப மடக்கணும். இது நம்ம வந்து ஓப்பன் வைக்கிறதுக்காக வேண்டி தான். ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு தைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி மேலே 1 இன்ச்சு மடக்கணும். இது ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்கக்கூடிய மெத்தடு. இதே டைமில் நமக்கு பேக் ஓப்பனும் வைக்கலாம். இது துணி எப்படி போடுறேன்னு பாருங்க. அப்படி நேராக எடுத்து அந்த கட்டிங் பக்கம் இருக்குல்ல அதை வந்து கீழே வர்றது மாதிரி போட்டு 1 இன்ச்சு அதிகமாக வைக்கணும். மடக்கும்போது கீழே உள்ள பீஸில் 1 இன்ச்சு அதிகமாக வைக்கணும். வச்சுட்டு திருப்பி இப்படி போடணும். இப்படி போடக்கூடிய மெத்தட் வந்து பேக் ஓப்பனாக வரும். நான் இப்போ ஃப்ரண்ட் ஓப்பன் தான் தைக்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு போட்ட அதே மெத்தட்லேயே போட்டு கட் பண்ணலாம். கரெக்டாக மடக்கி போட்டு பின் பண்ணி வச்சுருக்கேன். பின் பண்ணி வச்சிருக்கிறது நம்ம பக்கமாக வர்றது மாதிரி போடணும். போட்டுட்டு அந்த மேல் பக்கம்தான் நமக்கு வந்து அளவு போடணும். அதாவது நெக்கு, அப்புறம் ஷோல்ட்ரு, அப்புறம் ஆம்ஹோல். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கவனமாக பாருங்க, கண்டிப்பாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த எண்டில் வந்து நெக்கு ஹைட்டு தான் நான் இப்போ எடுக்கிறேன். 2.5 இன்ச்சு நெக்கு ஹைட் எடுத்துட்டு அப்புறம் நெக்கு விட்த்து வந்து 1.5 இன்ச்சு. அதாவது கழுத்து இறக்கம் 2.5 இன்ச்சு, கழுத்து அகலம் 1.5 இன்ச்சு. இதே மாதிரியே லைன் போட்டு ஸ்கொயர் மாதிரி இப்படி லைன் கரெக்டாக போடணும் ஃபஸ்ட்டு. லைன் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஹாஃப் யூ ஷேப்பில் வரையணும். அந்த யூ ஷேப்பில் தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இந்த நெக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ண அந்த இடத்துல இருந்து ஷோல்டருக்கு வந்து 2 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதே மாதிரியே அந்த நெக்கு பாயிண்டில் இருந்து 2 இன்ச்சு எடுத்து ஷோல்டருக்கு பாயிண்ட் போடணும். மீதி வரக்கூடிய இடம் வந்து நமக்கு ஆம் ஹோலாக வரும். இப்போ ஆம் ஹோல் ஹைட்டு வந்து 3 இன்ச்சு. கரெக்டாக 3 இன்ச்சு எடுத்து மார்க் போட்டு
இதே மாதிரி லைன் போடணும். லைன் போட்டு அதையும் ஹாஃப் யூ ஷேப் மாதிரி வரைஞ்சிட்டு அதை அந்த யூ ஷேப்லேயே கட் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் கட் பண்ணும்போது நெக்கோட ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான் கட் பண்ணணும். அதாவது நம்ம ரெண்டாக மடக்கி வச்சுருக்கக்கூடிய மேல் பக்கம் துணி மட்டும்தான் கட் பண்ணணும். ஏன்னா பேக் நெக் வந்து நம்ம திரும்ப கட் பண்ண போகிறோம். எப்போவுமே குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் தைக்கும்போது பேக் நெக் வந்து இறங்கக்கூடாது. ஃப்ரண்ட் நெக்கு வந்து 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். அதே டைமில் பேக் நெக்கு ஹைட் வந்து 1.5 இன்ச் தான் எடுத்திருக்கேன். ஆனால் வித்து அதே அளவில் தான் இருக்கணும், அகலம் அதே அளவில் தான் இருக்கணும். இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் நெக்கு, ஷோல்ட்ரு, அப்புறம் ஆர்ம் ஹோல் இந்த 3 மெத்தடும் பார்த்துருக்கீங்க. நெக்கு, வித்து, ஹைட்டு, அப்புறம் ஷோல்ட்ரு, அப்புறம் ஆர்ம் ஹோல். இது ஓப்பனுக்கு நம்ம 1 இன்ச்சு மடக்கி வச்சோம் இல்லை, அதில் வந்து ஒரு பாயிண்ட் கட் போடணும். அப்போ தான் தைக்கும்போது நமக்கு கரெக்டாக எடுத்து தைக்க முடியும். இந்த மாதிரி சின்னதாக ஒரு கட் போட்டு கொடுத்தா போதும், மேலேயும் கீழேயும். இப்போ நம்ம வந்து துணி தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் வந்து இந்த மாதிரி அந்த வளைவான பகுதி எல்லாத்துலேயுமே சின்னதாக ஒரு பாயிண்ட்டு, நிறைய வெட்டக்கூடாது, சின்னதாக ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இந்த மாதிரி கட் பண்ணணும். அப்போ தான் அந்த வளைவான பகுதியில் வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஸ்டார்ட் பண்ணி தைக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டு அந்த லைனுக்கு மேலே தைங்க. ஒவ்வொரு ஷோல்டர்லேயும் 2 தையல் போடணும். 1/2 இன்ச்சு விட்டில் வந்து ஷோல்டரு ஜாயின் பண்ணணும். இது ஓப்பன் ஏரியா. நம்ம 1 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லை, அதுதான். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு மாதிரி மடக்கி ஒரு தையல் போட்டுருங்க 2 பக்கம். இது எப்போவுமே உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்து தான் தைக்கணும். நல்ல பக்கமாக எப்போவுமே மடக்கக்கூடாது. உள்பக்கம் மாறது மாதிரி மடக்கி ஒரு தையல் ஃபஸ்ட்டு போடணும். திரும்ப நம்ம பாயிண்ட் போட்டு வச்சுருந்த இடத்த கரெக்டாக மடக்கி இந்த எண்டில் தைக்கணும். கரெக்டாக தைக்க வராதவங்க இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதுக்கு மேலேயே தைக்கலாம். ஓப்பன் தைச்சி முடித்தாச்சு. அப்புறமா நெக்கு தைக்கலாம். நெக்லேயும் அப்படி தான். ஃபஸ்ட்டு வந்து
கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் மடக்கி ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுறணும். திரும்ப இந்த மாதிரி ஒரு தடவை கூட மடக்கி சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கும் குறைவாக போதும் மடக்கி அந்த எண்டில் கண்டிப்பாக லாக் போடணும். இந்த தடவை ஸ்டார்டிங்லேயும் லாக் போடணும், முடியும் போதும் கண்டிப்பாக லாக் போட்டு தான் வெளியே எடுக்கணும். நெக்கு தைச்சி முடித்தாச்சு. அப்புறம் ஆம் ஹோல் தைக்கலாம். ஆம் ஹோல் தைக்கும்போது இந்த ஷோல்ட்ரு பகுதி வந்து நம்ம ஜாயின் பண்ண துணி இப்படி வரக்கூடாது. கரெக்டாக நெக்கு வந்து நம்ம தைக்கும்போது எந்த பக்கமாக இருந்ததோ அதே பக்கமாகவே ஷோல்டரோட ஜாயிண்ட்டை வச்சுட்டு ஆம் ஹோல் சைடு தைக்கணும். கழுத்து தைச்சது மாதிரியே ஆம் ஹோலும் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக மடக்கி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப தைக்கணும். இது கீழே மடக்கி தைக்கிறது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச்சு மடக்கி சென்டரில் ஒரு தையல் போட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு எடுத்து மடக்கி தைக்கணும். இது வந்து தைக்கும்போது கண்டிப்பாக லாக் போடணும். அந்த எண்டில் தான் தைக்கணும். அப்படி தைக்க வராதவங்க இந்த மாதிரி லைன் போட்டு தைக்கலாம். இது தைச்சி முடிக்கும்போதும் கண்டிப்பாக லாக் போட்டு தான் வெளியே எடுக்கணும். இதில் நமக்கு அடுத்தது பட்டன் தைக்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பட்டன் தைக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரி பென்சிலில் மார்க் பண்ணணும். நமக்கு எத்தனை பட்டன் எந்தெந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணின இடத்துல பட்டன் வச்சு தைக்கணும். 2 பக்கமுமே கரெக்டாக வச்சு மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு.
பட்டன் எல்லாமே தைச்சி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக தைச்சி ட்ரை பண்ணுங்க. ஒரு 3 பீஸாவது கண்டிப்பாக தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.